ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தீபம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் வருது இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்பெஷலான பெருமாள் தீபம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ விஷ்ணு தீபம்லேயே வந்துட்டு சின்ன சைஸு, அதுவும் பழைய பேட்டர்னில், ஓல்டு பேட்டர்ன், ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் சங்கு சக்கர நாமமோட ஒரு அகல் விளக்கு டைப்பில் என்கிட்ட குட்டி பூஜை ரூம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான தீபமாக இருக்கும். ஸோ சங்குச்சக்கர நாம தீபம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேர் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் வந்து 340 rupees, சிங்கிள் 340 ப்ளஸ் ஷிப்பிங். அதோட சைஸ் மெஷர்மெண்ட் ஒன்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள். சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 inches இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தீபம்லேயே வந்துட்டு இன்னொரு மாடல். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 2 தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கிற ஒரு விளக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேலே வந்துட்டு தீபம் நல்ல பெரிய சைஸில் இருக்கும், ரெட்டை 3 போட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த தீபமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 4 inches இருக்கும். ஸோ ஹைட் வந்துட்டு 4 inches இருக்கும். அண்ட் மேலே இருக்கிற தீபமோட டயா பார்த்திங்க அப்படின்னா 3 inches இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 380 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது நியூ மாடல் கலச தீபம், கும்ப தீபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட 5 phase இருந்தது. இது வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே பேஸ் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நவராத்திரிலாம் வருது இல்லையா, அந்த டைமில் நம்ம ஏற்றுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த தீபம். அதுவும் கலசம் வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷல். சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஹைட் 4.5 inches இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா 720 rupees, பேர் 720 rupees ப்ளஸ் ஷிப்பிங். நல்ல தீபம் ஹெவியாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கணேஷ் தீபம். இந்த தீபம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டைப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும். கணபதியோட ஷேப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அவருக்கு முன்னாடி நம்ம 5 தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு தீபம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு டோட்டலாக 3 பார்ட்ஸாக இருக்கும். கீழே இருக்க ஸ்டாண்டு, தீபம், மேலே இருக்கிற கணேஷ் 3. பட் இதுலேயுமே பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செமியாக தான் இருக்கும். அண்ட் தீபம் வந்துட்டு நம்ம 5 phaseம் ஏற்றலாம். அது மேலே நம்ம அகல் விளக்கோ இல்லை நந்தா தீபமோ வச்சும் நம்ம ஏற்றிக்கலாம், ரொம்ப நேரம் எரியும். ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 inches இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரேரான கலெக்ஷனாக இருக்கும். ப்ரைஸ் 550 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா முருகர் இருக்கிற மாதிரி இருக்கும். முருகர் வந்து வேல், மயில், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த பாம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முருகர் நிற்கிற மாதிரி, இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தீபம், ரெகுலராக கிடைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதுவுமே ஹாஃப் ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே ஃப்ரண்ட்டில் 5 தீபம் ஏற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் ஏற்றலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக தீபம் வச்சு கூட ஏற்றிக்கலாம். ஸோ இதுவுமே 7 inches இருக்கும். ப்ரைஸ் 550 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நிரந்தர கலசம், சுபம் ஷெட் அப்படின்னு சொல்லுவோம். இது லக்ஷ்மி குபேர கலசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு மொத்தம் 4 பார்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்ப்ளீட் செட்டாக. கீழே வந்துட்டு ஸ்டாண்டு முக்காலி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம வைக்கிற அந்த கலசம் இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம பச்சரிசி, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், முத்து, அப்புறம் சிட்டிகாஜ்லோ, இந்த மாதிரி லக்ஷ்மி சோழி, தாமரை விதை, இந்த மாதிரி லக்ஷ்மி தேவிக்கு உகந்த பொருளாக உள்ளே போட்டு நிரந்தரமாக நம்மளோட பூஜை ரூமில் வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் மாற்றணும் அப்படின்னாலே போதும். மேலே வந்து இந்த மாதிரி நம்ம கலசத்தில் முக்கியம் மாவிலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அந்த டைப்பில் பிராஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பிராஸில் தேங்காய் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தேங்காய் வந்துட்டு நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 900 rupees. ஃபுல் செட்டே வந்துட்டு 900 rupees ப்ளஸ் ஷிப்பிங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கலச தீபம்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 phase இருக்கிற மாதிரி ஒரு குத்து விளக்கு டைப்பில், மினி குத்து விளக்கு டைப்பில் இருக்கும். ஸோ இதுலேயுமே கீழே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே தீபம் ஏற்றுறது. ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதுலேயே வந்துட்டு நம்ம ஆயில் போடுற இடம் அண்ட் அதுக்கு கீழே இருக்க ஸ்டாண்டு. யூஸ்வலாக வந்து நம்ம தீபமோட ஒவ்வொரு பார்ட்டுமே ஸ்க்ரூ மாதிரி திருகிற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இருக்காது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற போடுற பார்ட் இது. ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்டாண்டு, அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
ஸோ நான் அதை மாட்டி காட்டிடுறேன். இந்த மாதிரி உள்ளே கோர்த்துட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா தீபம் டைட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு மொத்தம் 2 டைப் இருக்குது. கொஞ்சம் ஹெவி மாடல் வரும், கொஞ்சம் லைட் வெயிட் வரும். ஸோ இது வந்துட்டு ஹெவியான மாடல். சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்துட்டு 1100. அந்த இன்னொரு மாடல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 980 rupees வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தீபம். லக்ஷ்மி தீபம்லேயே இது வந்துட்டு ஒரு நியூவான பேட்டர்னில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஆர்ச் மாதிரி அதுக்குள்ளே லக்ஷ்மி லோட்டஸ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் விட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோட அடையாளமாக சொல்லப்படுற யானை வந்துட்டு லக்ஷ்மி தேவியை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த தீபத்தோட ஸ்பெஷலே. அதே மாதிரி தீபம் வந்துட்டு இப்போ ஃப்ரைடே மார்னிங் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் தாராளமாக எரியும். அந்தளவுக்கு ஆயில் பிடிக்கும். ஸோ கீழேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தீபம் நல்லா ஹெவியாக இருக்கும். இதுவுமே நம்ம ஃப்ரண்ட்டில் திரி போட்டும் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா அகண்ட தீபம் மாதிரி சென்டரில் விக் ஹோல்டர் வச்சும் நம்ம ஏற்றிக்கலாம். அண்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நியர் 7 இன்ச்சஸ் இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1250 ப்ளஸ் ஷிப்பிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆயில் பிடிக்கும். ஃப்ரைடே மார்னிங் இப்போ ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் நைட்டு வரைக்கும் கூட நல்லாவே நின்று எரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கும்.